கூடுதல் தொகுதிகள் கிடைச்சிருச்சு, ஆட்சியில் பங்குன்றதை கைவிட்டோமா? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு உண்டா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலளித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகள் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டீங்க. கூடுதல் தொகுதிகள் கிடைச்சிருச்சு, ஆட்சியில் பங்குன்றதை கைவிட்டோமா? இல்ல, எந்த அரசியல் கட்சியுமே தன்னுடைய நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுக்கு அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறதுக்கான அரசியல் கட்சிக்கு ஒரு உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதற்கான ஒரு காலம் இருக்கு. எந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு கையிட வேண்டிய தேவை எங்களுக்கு என்ன இருக்கு? அது ஒண்ணு பெரிய குற்றம் கிடையாதுல்ல. சோ அதற்கான ஒரு காலம் இருக்கு. நீங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலை வந்தா உங்களுடைய நிலைப்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். அதுல தனிப்பெரும்பான்மை வராது. இல்ல, மகத்தான வெற்றினாலே அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அதற்கப்புறம் நாங்க எங்க கோரிக்கை அவங்ககிட்ட வைக்கலாம்ல. இல்ல மேடம், இப்ப வைக்கிற பேர் உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஆச்சரியத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம். ஒரு அரசியல்ல நீங்க என்னைக்குமே அரசியல்ங்கிறது ஒரு நெடுந்தூர பயணம். நாங்க இன்னைக்கு இப்படிங்கிறக்குள்ள நடக்கல அப்படின்னா நாங்க கோரிக்கை கைவிட்டுற மாட்டோம்ல. நாங்க எங்களுக்கான ஒரு ஜனநாயக வழிமுறைகள்ல நாங்க எங்களுக்கான ஒரு முயற்சியை நாங்க முன்னெடுத்துட்டு தான் இருக்கோம். இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. நாங்க ஒரு 22 ஆண்டு கால கூட்டணி, ஒரு ஆல் வெதர் கூட்டணின்னு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சி, காங்கிரஸ் கட்சியுடைய கடினமான காலகட்டத்தில் திமுக கூட இருந்திருக்காங்க, திமுக கட்சியினுடைய கடினமான காலகட்டத்தில் நாங்க கூட்டணியில இருந்திருக்கோம். இப்ப ஒரு கூட்டணியில தான் இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி 5 ஆண்டு காலம் ஒரு வெற்றிகரமான ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி இருக்குது. தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாங்க இந்த தேர்தலையும் ஜெயிக்க பார்ப்போம். நீங்க பாஜக கையில தூக்கி தமிழ்நாட்டை கொடுக்கறதுக்கா நாங்கள் அங்க இருக்கோம். அது எவ்வளவு பெரிய பேரழிவை இந்தியா முழுக்க நிகழ்த்தி இருக்குதுன்னு நம்ம பார்க்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.